பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ வீக் நம்பர் 8ல் நம்ம ரீசனிங் டாபிக் இந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நியூ சிலபஸில் ரீசனிங் டாப்பிக்லேருந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ரொம்பவே முக்கியமானது. ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் கரெக்டாக யோசித்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதுதான், இதுக்குன்னு தனியாக நம்ம ஃபார்முலாஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. கொஸ்டின் நல்லா ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அவங்க என்ன சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தான் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமானது. இப்போது ரீசனிங் டாப்பிக்கில் இது வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ ஸோ அதுதான் இங்கே சப் டாப்பிக்காக கொடுத்துருக்கு. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைஸு. ஓகேவா? பகடையல் கான்செப்டில், அதாவது நிகழ்தகவுலையும் பகடையல் இருக்கும், இங்கே ரீசனிங் டாப்பிக்லையும் பகடையல் இருக்கும். ஓகேவா? நிகழ்தகவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பகடையில் இப்போது ஒரு எத்தனை 2 பாடை யூஸ் பண்ணுறாங்களா, ஒரு பாடை யூஸ் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி சொல்லிவிட்டு அதில் 4 விழுவதற்கான நிகழ்தகவு என்ன, இரட்டைப்படை எண்கள் விழுவதற்கான நிகழ்தகவு என்ன, இந்த மாதிரி கேட்டகரியில் போயிடும். ஆனால் இங்கே ரீசனிங் டாப்பிக்கில் வரக்கூடிய பகடையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எதிர்பக்கம் என்ன, இந்த மாதிரி கான்செப்டில் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் கொடுத்துருவாங்க. 3க்கு எதிரான தளத்தில் உள்ள எண் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அவங்க பிக்சர் கொடுப்பாங்க. பகடையில் என்ன மாதிரி நம்பர்ஸ்லாம் தெரியுது அப்படிங்கிற ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த பிக்சரை யூஸ் பண்ணி அவங்க கேட்டிருக்க கேள்விக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதுதான் பொதுவாக இந்த மாதிரி பகடையில் ஒரு எண்ணோட எதிர்பக்கம் கண்டுபிடிக்கிறதுல 3 ட்ரிக் இருக்கும். மெயினாக 3 ட்ரிக் இருக்கும். என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரிக் ஒரே ஒரு பகடை. ஓகே, ஒரே ஒரு பகடை மட்டும் கொடுத்துட்டு அதில் ஏதாவது ஒரு நம்பரோட எதிர்பக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு 3ஓட எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 3ஓட எதை கூட்டுனா நமக்கு 7 வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ 3ஓட எதை கூட்டினா 7 வரும், 4 அப்படிங்கிற நம்பர். அப்போ 4 தான் அதற்கான எதிர்பக்கம். இந்த மாதிரி ஒரே ஒரு பகடை கொடுத்துட்டு இப்போ 1 அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அதோட எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, எதை கூட்டினா நம்மளுக்கு 7 வரும், 6 கூட்டினா அப்போ 6 தான் அதற்கான எதிர்பக்கம். இந்த மாதிரி கேட்டகரியில் ஒரே ஒரு டைஸ் மட்டும் கொடுத்துருந்து அதில் ஏதாவது ஒரு நம்பரோட எதிர்பக்கம் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணணும். ஓகே, இது முதல் ட்ரிக்கு. 2வது ட்ரிக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கொஸ்டின். ஓகே, இப்போது அவங்க எத்தனை பிக்சர் கொடுத்துருக்காங்க, 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டைஸோட 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க. அப்போது அதில் அவங்க 3ஓட எதிர்பக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இப்போது அந்த எந்த நம்பர் இருக்குது, 3 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இன்னொரு டைஸில் அந்த 3ங்கிற நம்பர் இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன அப்படின்னா மற்ற 2 நம்பர் சேமாக இருக்குது. அதாவது 2 இங்கேயும் 2ன்னு இருக்குது, 5ன்னு இருந்துச்சுன்னா இங்கேயும் 5ன்னு இருக்குது. அப்போ இந்த நம்பர்லாம் சேமாக இருக்குல்ல, சேமாக இருந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும்தானே சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ 3ஓட அந்த எதிர்பக்கம் அந்த 4 தான். 3ஓட எதிர்பக்கம் 4. இந்த மாதிரி நீங்கள் இதை சூஸ் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா? அப்போ ஒரே ஒரு டைஸ் மட்டும் கொடுத்துருந்தா என்ன கேட்டகரியில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ 2 டைஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் அவங்க கேட்டிருக்க நம்பர் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஆனால் இன்னொன்று என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு, அந்த மீதி இருக்கிற நம்பர்ஸ்லாம் அடுத்த டைஸ்லாம் இருக்குது. அப்போ அதை வச்சு எதிர்பக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடறோம். ஓகேவா? ஸோ இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்னொரு ஒரு லாஜிக் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன லாஜிக் அப்படின்னா, இப்போ 3ங்கிற நம்பருக்கு பக்கத்தில் வர எந்த நம்பருமே எதிர்பக்கமாக வராது. இப்போ 3 அப்படிங்கிற நம்பருக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, 2, 5ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அதே போல் தான் மற்ற பிக்சர்ஸை வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது 3வது ட்ரிக்கில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 2வது ட்ரிக் என்ன, ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க, ஆனால் அடுத்த டைஸில் அதே நம்பர் அவங்க கேட்டிருக்க எதிர்பக்கம் வரக்கூடிய நம்பர் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன, அந்த மற்ற சேம் நம்பரே இங்கே இருக்குது. அதனால் அதை வச்சு 3ஓட எதிர்பக்கம் 4 அப்படிங்கிற நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து 3வது ட்ரிக்கு நீங்கள் கவனிங்க. அடுத்த கொஸ்டினே கவனிங்க. படத்தில் பகடையில் 4 நிலைகள் உள்ளன. முகையன் 3க்கு எதிர்பக்கம் உள்ள முகையன் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ 3ஓட எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே தான் 3வது ட்ரிக்கு யூஸ் பண்ண போகிறீங்க. என்ன அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் 3 அப்படிங்கிற நம்பர் வருது, இந்த இடத்துல 3ங்கிற நம்பர் இருக்குது, இங்கே 3ங்கிற நம்பர் இருக்குது, இங்கேயும் 3ங்கிற நம்பர் இருக்குது. இப்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இந்த 3 டைஸை வச்சு இப்போது 3ங்கிற நம்பருக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், 3ங்கிற நம்பருக்கு பக்கத்தில் எந்த நம்பர் வருதோ கண்டிப்பாக அதெல்லாம் எதிர்பக்கமாக இருக்குது. அப்போ 3ங்கிற நம்பருக்கு பக்கத்தில் இங்கே தெரிகிற சைடில் இருக்க நம்பர் தான் நம்மளுக்கு தெரியும்.
ஓகேவா? ஸோ அப்போது நீங்கள் 3ங்கிற நம்பரை தவிர்த்து ஒரு டைஸை மொத்தம் 6 எண்கள் இருக்குமா? இப்போ 1 2 3ங்கிற நம்பர் இங்கே நம்ம நோட் பண்ணிட்டோம். மீதி என்ன? 4 5 6. இதை நீங்கள் நோட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ நான் சொல்கிற ட்ரிக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்தவித கன்ஃபியூஷன் இல்லாமல் தெளிவாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ 3ங்கிற நம்பரை தவிர்த்து மீதி நம்பர்லாம் நோட் பண்ணுறோம். இப்போ எதெல்லாம் பக்கத்தில் தெரியுது? இப்போ 3ங்கிற நம்பர் பக்கத்தில் தெரியுது, 6 தெரியுது, 5 தெரியுது. அப்போது 6ஐயும் 5ஐயும் கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே. அடுத்து இந்த டைஸில் 3ங்கிற நம்பர் பக்கத்தில் ஆல்ரெடி 6 தெரிஞ்சது, இப்போ 2 தெரியுதா? 2ஐயும் கேன்சல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 3ங்கிற நம்பருக்கு பக்கத்தில் 4 தெரியுது, 5 தெரியுது. அப்போது 4ஐயும் ஆல்ரெடி 5ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் எந்த நம்பர் மீதி இருக்குது? 1ங்கிற நம்பர் தான் மீதி இருக்குது. அப்போ 3ஓட எதிர்பக்கம் 1. அவ்வளோதான். இதான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். இந்த 3 கேட்டகரி தான். இது நல்லா தெளிவாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்த கொஸ்டின் கேட்டால் உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். இப்போ இந்த அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு பகடை 3 முறை உருட்டும் போது அதன் வெவ்வேறு நிலையை கிளை கொடுக்கப்பட்டுள்ளது. முகம் 3 காண்பிக்கும். எதிரே உள்ள முகத்தில் உள்ள எண்ணெய் காண்க. அப்போ 3ங்கிற நம்பருக்கு எதிர்பக்கத்தில் உள்ள நம்பர். இப்போ இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஓகேவா? இப்போ 3ங்கிற நம்பர் தவிர்த்து 1 2 4 5 6 இதை நோட் பண்ணிடுறோம். எந்தெந்த நம்பர்லாம் தெரியுது? 3ங்கிற நம்பருக்கு 1 2ன்னு தெரியுதா? அப்போ 1 2ஐயும் கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்து 3ங்கிற பக்கத்தில் 1 தெரியுது, 5 தெரியுது. ஓகே. ஸோ ஆல்ரெடி 1 கேன்சல் பண்ணிட்டோம், 5. அடுத்து 3ங்கிற பக்கத்தில் 4 2ன்னு தெரியுது. அப்போது 4 கேன்சல் பண்ணிடுறேன், 2ஐயும் கேன்சல் பண்ணிடுறேன். மீதி என்ன இருக்குது? 6 இருக்குது. அப்போ 3ஓட எதிர்பக்கம் 6. இதுதான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இன்னும் ஒரே ஒரு ட்ரிக்கு மட்டும் பேலன்ஸ் இருக்குது. நம்ம அதை அடுத்து பின்னாடி வரும், பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டினை கவனிங்க. கீழ்காணும் வடிவம் ஒரு தாயக்கட்டையின் மேல் பரப்பை காட்டுகிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணைகளில் எது எதிர்பக்கங்களில் அமையாத இணை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எதிர்பக்கங்களில் அமையாத இணை அப்படின்ட்டு. இப்போ இதில் எப்படி எதிர்பக்கம் கண்டுபிடிக்கிற அப்படின்னா 1 விட்ட 1 நம்பர். இப்போ 1ங்கிற நம்பர் இருக்கா? அதுக்கு அடுத்து இப்போ இந்த 2 விட்டுட்டு 3 தான் இதோட எதிர்பக்கமாக வரும். 1ங்கிற நம்பருக்கு எதிர்பக்கமாக கண்டிப்பாக இந்த 3ங்கிற நம்பர் தான் வரும். அதே போல் இப்போ இங்கே நீங்கள் 2ன்னு இருக்குது. 2ன்னு இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு நம்பர் விட்ட நம்பர் 4 தான். அப்போது 2ங்கிற நம்பருக்கு எதிர்பக்கமாக என்ன வரும்? 4ங்கிற நம்பர் தான் வரும். அடுத்து இங்கே 6 இருக்குது. 6க்கு ஒரு விட்ட நம்பர் இங்கே 5 இருக்குது. ஓகே. அப்போது 5ஓட எதிர்பக்கம் 6. இந்த ஜோடி மட்டும்தான் எதிர்பக்கமாக வரும். இதை தவிர்த்து வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இப்போ 1 3 ஆப்ஷன் ஏல இருக்குது. இதுவும் எதிர்பக்கமாக வரும். 6 5 இதுவும் எதிர்பக்கமாக வரும். 2 4 இதுவும் எதிர்பக்கமாக வரும். ஆனால் ஆப்ஷன் டி பாருங்க 1 4 கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் வராது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் 1 விட்ட ஒரு நம்பர் தான் அதோட எதிர்பக்கமாக. நீங்கள் ஃபோல்டு பண்ணுறீங்க. ஃபோல்டு பண்ணும்போது என்னாகும்? 1 விட்ட இன்னொரு நம்பரை பக்கத்தில் இருக்க நம்பர் அது அடுத்துள்ள பக்கமாக வந்துடும். அதுக்கு அடுத்த நம்பர் தான் எதிர்பக்கமாக வரும். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுட்டே அப்படின்னா போதும். டைஸ் கான்செப்டில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? ஸோ இந்த நம்பர் உங்களுக்கான இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின். 3ங்கிற நம்பருக்கு எதிர்பக்கம். எல்லா கொஸ்டினையும் பார்த்தீங்கன்னா அந்த 3ங்கிற நம்பருக்கு எதிர்பக்கம் இதுதான் மோஸ்ட்லி கேட்டிருப்பாங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. நீங்கள் என்னென்ன டைஸ் யூஸ் பண்ணலாம்? இங்கே ஃபஸ்ட்டு டைஸ் யூஸ் பண்ணலாம். அதே போல் தேர்டு 1 4th 1 இதை யூஸ் பண்ணி நான் சொன்ன ட்ரிக்கில் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆன்சர் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின். உங்களுக்கு கொஸ்டின்லாம் தெளிவாக புரிஞ்சது அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்தது பாருங்கள். சேம் கான்செப்ட் தான். ஆனால் புள்ளியில் கொடுத்துட்டாங்க. புள்ளின்னு கொடுத்தாவே என்ன? அதுவும் நம்பர் தானே. இப்போ இங்கே இருக்கிறது ஒரே ஒரு புள்ளினா 1ன்னு வச்சுக்கோங்க. இங்கே 3 புள்ளினா 3ன்னு வச்சுக்கோங்க. இங்கே 5 புள்ளினா 5ன்னு வச்சுக்கோங்க. அதே போல் தான் இங்கே 5 2 4 அப்படின்னு இருக்குது. இவங்க என்ன கேட்குறாங்க? 2 புள்ளிகள் உள்ள முகத்திற்கு எதிரே உள்ள முகத்தில் எத்தனை புள்ளிகள் உள்ளன? இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்களா? இப்போது இதில் நீங்கள் ஒரு ட்ரிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா இங்கே ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் ரிப்பீட் ஆகுது. 5ங்கிற நம்பர் மட்டும்தான் ரிப்பீட் ஆகுது. மற்ற நம்பர் ரிப்பீட் ஆகலை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த சைடு இருக்கோ, இப்போ 5ங்கிறது இப்போ ஃபஸ்ட்டு டைஸ் வந்து ஃபிக்ஸடாக வச்சிட்டிங்க அப்படின்னா 5ங்கிற நம்பர் ரைட் சைடு இருக்கா? அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா செகண்ட் டைஸை இந்த 5ங்கிற நம்பர் இந்த சைடு வர்ற மாதிரி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணுமா, ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணுமா? கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிடலாம். கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணோம்னா
ரெண்டாவது டைஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த சைடு 5ன்னு வந்துடும், இந்த சைடு இந்த 2 இங்கே போயிடும், 2ன்னு போயிடும், 4 இதுக்கு மேலே வந்துடும் 4. இதுதான் இந்த ரெண்டாவது டைஸோட பொசிஷன். ஃபஸ்ட்டு டைஸோட பொசிஷன் நம்ம எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்ல. ஸோ நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா அழகாக அதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடுங்க. மேலே என்ன 1 இருந்துச்சு, இங்கே 3 இருந்துச்சு, இங்கே 5ன்னு இருந்துச்சு. ஓகேவா, இப்போது 2 புள்ளிகள் உள்ள முகத்து இருக்குது. அப்போ 2ங்கிற நம்பருக்கு அதே பொசிஷனே நீங்கள் கவனிக்கணும். இப்போ 2னா இதே சைடு இந்த சைடு என்ன இருக்குது, 3 இருக்கா. அப்போ 2ங்கிற நம்பருக்கு எதிர்பக்கம் உள்ளது 3 அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ட்ரிக்கை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் சிமிலராக இருக்கும், அது அவங்க கேட்டிருக்க நம்பர் கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே நம்பர் சிமிலராக இருக்கிறத ஒரே பொசிஷனுக்கு நம்ம மாற்றிக்கிறோம். அது கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணலாம் ஆர் ஆன்டி கிளாக் வைஸரோட நம்ம ரொட்டேட் பண்ணலாம். ஸோ எப்படி ரொட்டேட் பண்ணாலும் நம்ம கரெக்டான பொசிஷனுக்கு வச்சுட்டு ஈஸியாக அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த டயஸ் கான்செப்டில் வேறு ஒன்றும் புதுசாக இல்லை, இருந்தாலும் நம்ம ஒன்று வேணா கம்ப்ளீட் பண்ணிடலாம். கரசத்தின் 4 வரைபடங்கள் கொடுக்கப்பட்டுள்ள எண் 3இன் எதிர்பக்கமாக இருக்க எது ஆன்சர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே 3 அப்படிங்கிற நம்பர் என்ன, செகண்ட் டைஸில் இருக்குது, வேறு எதுலையுமே இல்லை. இப்போ நம்ம அடுத்த ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், ஒரே நம்பர் வந்து ரிப்பீட் ஆகுதா. இப்போது இங்கே 6, 5 அப்படின்னு இருக்குல்ல, இதே போல் வேறு எங்கேயாவது 6, 5ன்னு இருக்கா. எஸ், இங்கே இருக்குது 6, 5ன்ட்டு. அப்போது நீங்கள் தாராளமாக இந்த 3க்கும் அது எதிர்பக்கம் உள்ளது 4 அப்படிங்கிற நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். வேறு எதையுமே நீங்கள் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஒரு கண்டிஷன் பார்த்துக்கோங்க, எந்த நம்பர் பக்கத்தில் தெரியுதோ அது நம்பர் வந்து எதிர்பக்கமாக வராது. ஓகேவா, ஸோ ஒரு சில இடத்துல வந்து கொஸ்டின் மிஸ்டேக்காக இருக்கும். ஒரு டைஸில் அந்த எதிர்பக்க கான்செப்டில் வரும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், இன்னொரு டைஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் பக்கத்தில் இருக்கும், அப்போ அது எதிர்பக்கமாக வராது அப்படிங்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ரைட். இப்போ இதே விஷயத்தை எப்படி நம்ம அந்த டாட் நம்ம பார்த்தோம் புள்ளிகள் வச்சு கவுண்டிங், அதே போல் தான் இங்கே கலர் வச்சு கொடுத்துருப்பாங்க. இதே சேம் ட்ரிக்கே யூஸ் பண்ணலாம். இங்கே நீல நிறத்தின் எதிர்பக்கம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்கல்ல. இப்போ எங்கே இருக்குது நீலம், இந்த சைடு நீலம் இருக்குது, இங்கேயும் நீலம் இருக்குது, இந்த சைடு நீலம் இருக்குது. ஓகேவா, அப்போது இந்த நீலம்ங்கிறதுக்கு பக்கத்தில் என்னென்ன கலர்லாம் இருக்குது, மொத்தத்துக்கு என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். பச்சை இருக்குது, சிவப்பு இருக்குது, அதே போல் ஊதா இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, மஞ்சள் இருக்குது. இதுதான் மொத்த கலர். இப்போ எதெல்லாம் பக்கத்தில் தெரியுது, இப்போ நீலத்துக்கு பக்கத்தில் பச்சை தெரியுது, சிவப்பு தெரியுது, அப்போ பச்சையும் சிவப்பையும் கேன்சல் பண்ணிடுங்க. அதே போல் நீலங்கிற பக்கத்தில் ஆல்ரெடி சிவப்பு தெரிஞ்சது கேன்சல் பண்ணிட்டோம், ஆரஞ்சும் தெரியுது, அப்போ ஆரஞ்சையும் கேன்சல் பண்ணிடுங்க. அதே போல் நீலங்கிற பக்கத்தில் ஊதா தெரியுது, பச்சை தெரியுது, ஆல்ரெடி நம்ம பச்சை கேன்சல் பண்ணிட்டோம், ஊதாவையும் கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ மீதி இருக்கிறது என்ன, மஞ்சள் மட்டும்தானே. அப்போ நீல கலருக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்கும், மஞ்சள் கலர் இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளாகவே இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இப்போ இங்கேயும் நீங்கள் கவனிங்க, இந்த ஒரே ஒரு இதில் கொடுத்துட்டு இதில் என்ன பகடை வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். கொடுக்கப்பட்ட காகிதத்தை மடித்தால் எந்த கனசதுரத்தை உருவாக்க முடியாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது நம்மளுக்கு இருக்கிறது இந்த இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எதெல்லாம் எதிர்பக்க கண்டிஷன் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும். இப்போ 3 அப்படிங்கிறதுக்கு எதிர்பக்கம் என்னவா வரும், 8ன்னு வருமா, 3க்கு எதிர்பக்கம் 8ன்னு வரும். அதே போல் ஏங்கிற நம்பருக்கு எதிர்பக்கம் 6ன்னு வரணும், ஏங்கிறதுக்கு எதிர்பக்கம் 6ன்னு வரணும். நெக்ஸ்ட்டு 7ஓட எதிர்பக்கம் 4ன்னு வரணும், 7ஓட எதிர்பக்கம் 4ன்னு வரணும். இதுதான் எதிர்பக்க கண்டிஷன். அப்போது ஒரு டைஸில் இப்போ இந்த மாதிரி டைஸ் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக என்ன வரக்கூடாது, இப்போது ஒரு நம்பருக்கு இப்போ இது எதிர்பக்கமாக இப்போ 3ங்கிற நம்பருக்கு எதிர்பக்கம் 8ன்னு இருந்துச்சுன்னா 8 இந்த சைடில் எங்கேயுமே வரக்கூடாது. இதுதான் வந்து எதிர்பக்கமாக இருந்தால் சைடில் தெரியாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் ஆப்ஷன்லாம் கவனிங்க, 7 A 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 7 A 4 இது எதையுமே வந்து ஒன்று எதிர்பக்கம் உள்ளது பக்கத்தில் வரலாம். அதே அடுத்ததை கவனிங்க, ஏக்கு பக்கத்தில் 6ன்னு கொடுத்துருக்காங்களா, ஏக்கு பக்கத்தில் 6ன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் ஏக்கு எதிர்பக்கமாக தான் 6 இருக்குது. அப்போ சைடில் தெரியாதுன்னா இந்த டைஸ் வராது, இந்த கனசதுரம் வராது. அதே போல் இங்கேயும் பாருங்கள்,
ஏக்கு 6 இது பக்கத்தில் வந்திருக்கு, ஏவையும் 6ஐயும் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, அப்போ இதுவும் வராது. அடுத்தது பாருங்கள் 8 3 ஃபஸ்ட்டு கண்டிஷனாக அதான் பார்த்துருக்கோம், 3 பக்கத்தில் 8 வந்திருக்கு, இது ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று எதிர்பக்கனால பக்கத்தில் வராது, இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அழகாக இதற்கான ஆன்சர்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எது எதெல்லாம் வராது, எஸ் இங்கே ஆக்சுவலாக 4 பொசிஷன் கொடுத்துட்டு உருவாக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த 2 3 4 இதுதானே வராது. ஓகேவா? ஸோ 2 3 4 இந்த ஆப்ஷனே இங்கே சம்மந்தம் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இங்கே இப்போ ஆக்சுவலாக கொடுக்கப்பட்ட காயத்தை மடித்தால் கீழ்கண்ட எந்த கனசதுரத்தை உருவாக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இங்கே எஸ் நம்ம பார்த்துருந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனை பாருங்கள், 7 பக்கத்தில் 4, அப்போ இங்கே 7 4ன்னு வந்திருக்கா, அப்போ 7 பக்கத்தில் 4 வரக்கூடாது, இதுவும் தப்பு. ஓகேவா? இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷனை கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, நம்ம தான் தப்பாக நோட் பண்ணிட்டோம், எல்லாமே வராது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். 4 பொசிஷனுமே வராது, ஏன்னா எதிர்பக்கத்தில் வரக்கூடிய கண்டிஷனை பூரா பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த 4மே வராது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ நல்லா கவனமாக நோட் பண்ணுங்கள். நம்ம கரெக்டான ட்ரிக்லாம் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம், கண்டிஷன்லாம் கரெக்டாக நோட் பண்ணிட்டோம், ஆப்ஷனை கரெக்டாக செக் பண்ணாமல் விட்டோம். ஓகேவா? ஸோ கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த இவ்வளோ கேட்டகரி மட்டும்தான் இருக்குது, ரொம்ப சிம்பிளானதான். இங்கே இந்த கொஸ்டினை கவனிங்க, ஒரு பாடை வேறுபட்ட நிலை கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. எண் 1 என்ற பக்கத்திற்கு எதிர்பக்கம் எந்த எண் வர வேண்டும்? இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. ஓகே, ஸோ ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். என்னென்னா நம்ம 1 நம்பர் இருக்குது, இங்கே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் 1ன்னு இருக்குது, மீதி இடத்துல இல்லை. அப்போ வேறு என்ன ஸ்டெப் எடுக்கணும்? இந்த 3 2ங்கிற நம்பர் இங்கே இருக்குது, அப்போ அதை வச்சு நீங்கள் இதற்கான எதிர்பக்கம் என்ன வரும் அப்படிங்கிறத அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் இப்போ புள்ளி கான்செப்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, இதையும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 3. ஓகே, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 2 புள்ளிகள் உள்ள முகத்திற்கு எதிரே உள்ள முகத்தில் எத்தனை புள்ளிகள் உள்ளன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 2 புள்ளி இங்கே தான் இருக்குது. ஓகே, மீதி இந்த இடத்துல 4 இருக்குது, இந்த இடத்துல 5 இருக்குது. அதே போல் நீங்கள் மற்றதையும் மாற்றிக்கலாம். சேம் இப்போ நம்ம பார்த்த அதே மெத்தட் தான், புள்ளி கான்செப்டில் பார்த்தா அதே கொஸ்டின் தான். ஸோ என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 3. அவ்வளோதான், இதுதான் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது. பகடை கான்செப்டில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இதற்கான ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சா, நான் சொன்ன அந்த 3 அல்லது 4 ட்ரிக்கை நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டீங்க போதும், பகடை சம்பந்தம் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.